ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய கோயில் எங்க அப்டின்னா, கேரளாவுல உள்ள ஒரு நல்ல பகவதி க்ஷேத்திரம் தான் சொல்லுவோம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்டின்னு சொன்னா, புனலூர் இருக்கு இல்லையா? அந்த புனலூர் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்திலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்து பேரு மலையாள புழா அப்டின்னு சொல்லக்கூடிய இடம். பாருங்க ரொம்பவே பழமையான கோயிலா இருக்கும். இந்த கோயிலுக்கு நாங்க வரும்போது பார்த்தோன்னா, கடையில ஃபுல்லா அந்த ரெட் கலர்ல துணி கட்டி வச்சிருந்தாங்க. அத கொண்டு போய் சாமிக்கு சாத்தி பூவும் ரெட் கலர்ல உள்ள பூக்கள வச்சு வழிபடுற மாதிரி ஒரு வேண்டுதலா இருந்துச்சு. விளக்கு வாங்கிட்டு போய் விளக்கு போடுற வேண்டுதலும் நெறைய இருந்தத எங்களால பார்க்க முடிஞ்சது. இந்த கோயில் எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னா, பில்லி, ஏவல், சூனியம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் நடந்தா அத வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது தான் இந்த கோயில். பாருங்க நான் உள்ள வரும்போது துலாபாரம் சின்ன குழந்தைக்கு வச்சு குடுத்துட்டுருந்தாங்க. இந்த துலாபாரம்னா என்னங்கிறத இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் கோவில்ல நல்ல கூட்டமா இருந்தது. எங்களால காண முடிஞ்சது. கியூல நின்னு பக்தர்கள் எல்லாம் சுவாமிய தரிசனம் பண்ணாங்க. சுவாமி அம்பாள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க பிரித்யங்கரா தேவி வடிவத்துல இருந்தாங்க. பகவதி அம்மன் தான் கோயில். பட் பிரித்யங்கரா தேவியோட அம்சமாக சிங்க முகத்தோட பெரிய உருவமா காட்சி கொடுத்தாங்க இந்த பகவதி அம்மன். கோயில் வளாகத்துல இந்த கிணறு இருக்கிறது. இந்த கிணறுல உள்ள தண்ணி தான் நித்திய பூஜைகளுக்கு, அபிஷேகங்களுக்கு எடுத்து ஆராதனைகளுக்கு அளிக்கப்படுகிறது. இங்க ஒரு என்ன வேண்டுதல் வைக்காங்க அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து கருங்கோழி எடுத்து சுத்தி நேர்ந்து விடுறாங்க. அதுவுமே இந்த கோயில்ல பின்னாடி இருக்குது. அதுல அந்த வழிபாடு எப்படி பண்றாங்கங்கிறதும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு வாசிக்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சு அவங்க மலையாளத்துல ஏதோ ஒரு மந்திரங்கள சொல்றாங்க. அது எங்களுக்கு பார்க்க புதுசா இருந்துச்சு.